ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த வித ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 25,000லேருந்து கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் ரெண்டுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து கிட்டத்தட்ட 5 வகையான போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர்ஸ், சீஃப் மேனேஜர்ஸ் ஆர் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ், பிரான்ச் மேனேஜர்ஸ் ஆர் டெப்யூட்டி மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ், பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்னு 5 வகையான போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கான போஸ்டிங்கை பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 22லிருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் உங்கள் டிகிரியில் மினிமம் 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங் தவிர்த்து மீதி இருக்கிற 4 போஸ்டிங்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் கிடையாது. அந்த போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஸ்கேல் 5. இந்த ஜாப்க்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அண்ட் மினிமம் உங்களுக்கு 40லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சீஃப் மேனேஜர் கேடர் ஸ்கேலில். நெக்ஸ்ட், ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஆர் சீஃப் மேனேஜர்ஸ்க்கான ஸ்கேல் 3 ஸ்கேல் 4க்கான போஸ்ட். இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அண்ட் மினிமம் நீங்கள் 35லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 வருஷம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்கேல் 2 அல்லது ஸ்கேல் 3 கேடர் ஆஃபீஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா 5 வருஷம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு சீனியர் மேனேஜரா. அண்ட் ரீஜனல் மேனேஜர்ஸ்க்கான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் கிளஸ்டர் ஆஃப் பிரான்ச்சஸை கண்ட்ரோல் பண்ணுற குவாலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம பிரான்ச் மேனேஜர் ஆர் டெப்யூட்டி மேனேஜருக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அண்ட் நீங்கள் மினிமம் 25லிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 3 வருஷம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு ஆஃபீஸராக அல்லது மேனேஜராக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது 5 வருஷம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அல்லது ஒரு டெப்யூட்டி மேனேஜராக அல்லது ஏதாவது ஒரு புது பேங்க்கில் நீங்கள் 5 வருடம் மேனேஜர் போஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் தான். அண்ட் கடைசியாக அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ஆர் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். இந்த ஜாப்க்கு நீங்கள் ஏதோ ஒரு பிஜி அல்லது யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் மினிமம் நீங்கள் 24லிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு பேங்க்கில் 3 வருஷம் கிளர்க்காக வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், உங்களோட லொக்கேஷன், டெசிக்னேஷன், அதாவது நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அண்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரோட பேர் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸோட பேர் தான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நெய்பர்ஸ் யாரோட பேர் வேணாலும் ரெஃபரன்ஸில் வைக்கலாம். அண்ட் அதர் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட சிக்னேச்சர்ஸ்னு எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக எல்லா பேங்க்லேயும் அப்ளை பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.